விளக்கம் ஐயா சொன்னா தெரியுங்க. ஐயா தேவாதி தேவனாவே தெரிவிக்க வேண்டும். அரசு செய்திகள் புரிந்து வரக்கூடிய அப்படி விட்டு சீராக வாங்கலோ வருகின்றோம். ஆகட்டும் ஐயா. அந்த நிலக்கோவில் போயிட்டு காலங்களிலே பூமி வளர்ச்சியாகி மக்கள் அவதிகளை கண்டு ஆளி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் என்னுடைய கலப்பையினால் அடித்து அதில் எழுகின்ற அலையினால் மக்கள் பசி தீர்த்து வந்தோம். ஆகட்டும் ஐயா. பார்க்க வேண்டும். ஆமா உன் தம்பியாக ஆமா அந்த ஒரு மூலமாக தேச விசாரணை செய்ய வேண்டும். ஆகட்டும் ஐயா. எப்படி என்று சக்கரவர்த்தி சபையில் இருக்க தம்பியாக கிருஷ்ணமூர்த்தி இருக்க கிருஷ்ணமூர்த்தி சபையாடி வருகிறார்.
ஏழு மலையானே ஏழு மலையானே அட தவறமா கோதுடா என் கோசந்தா கோசந்தா துபாவரி வாசா அப்படின்னு சொல்லணும். அட சாணில மலங்களுடா என் கோசந்தா கோசந்தா என் முயங்கல் வாட்டு போண்டா சாணில மலை வாடணும் அவன் எப்படி ஜாலகி மலவல்ல ஜாலகி மலவல்ல அப்படி சொல்லணும். என் பக்கம் பலாவி என் கோசந்தா பகவானே 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 இப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு எங்க போறேன்னு கேட்டியா? போறேன் எங்க பாட்டிக்கு விரவாதம். உன் பாட்டிக்கு உனக்கு இல்ல எங்க தாத்தாவும் பாட்டிக்கு விரோதம். உங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கு விரோதம். அதனால ஏன் பாட்டு தாத்தாவுக்கு விரவாதம் விரவாதம். எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கு விரோதம் விரோதம். அதனால ஏற்படி எங்க தாத்தாவுக்கு விரவாதம். விரவாதம் என்று சொல்லக்கூடிய வினை நீங்கி விட்டா எங்க தாத்தா வேண்டிக்கினார் காலாலே நடந்து வர ஆண்டவா. சுத்தாலே போறா ஏன் காலால போறவன்? அட வசதி இல்லாதவங்க காலால நடந்து போறாங்கல்ல அதை சொன்னங்க. மதுரை காலால போதவல அந்த பகவானே இங்க வந்திருக்கிறார். ஓ என் பக்தி மெச்சி பக்தி மெச்சுடா. ஓ பக்தி மெச்சி எங்க தேக்குறாரு? தேக்குறாரு பண்றா எங்க டா திரும்பி பாடுறா. ஏ வா மச்சான் எங்க தேக்குறாரு? யாரு பாயர் சொன்னாரு. ஆனா கூட நித்திட்டு அங்க ஸ்டாண்ட்ல நித்திட்டு இப்ப வீட்ல படுத்துறான். ஓ ஆனா ஸ்டாண்ட்ல போட்டு வீட்ல படுத்துறான். சவாரி யார் பதில் சொல்றது? யார் சொன்ன? பகவான் யார் சொன்ன? தைதான் தைகர் சொல்லமா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏய் நீ என்ன சொன்ன? பகவான் நின்னுங்கறான்னு சொன்னல. தேக்கறேன் பண்றா. ஏய் கண்ணு தெரியாத முண்டம். அப்ப என் அண்ணன் மட்டும் போய் நாராயணடா. உன்னோட போய் நாராயணன். என்னடா சொல்றா? எப்படி நாராயணன் கேக்குற? எப்படி? சென்னத்துல இந்தியன் பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கணும். நீங்க? ஆமா. என்னைக்கு கடன் வாங்கணுமோ? டேய் கொப்பள வந்து சேர்ந்தறானி. ஆமா ஆமா. 3 பேரும். என்னைக்கு கடன் வாங்கணுமோ? வாங்குனீங்களோ? கடனார நாம நம்ம திருப்பி போறோம் நாம. ஓஹோ. நாம எப்படி இருக்குது? எல்லாருக்கும் இது கடகார நாமம் தான் இருக்குது. காவுகல் நாமம். அப்ப பகவான் நாம எப்படி இருக்குது? நல்லா பாடுறா போய்.
எந்த ஒரு குஞ்சு கோழி குஞ்சுடா. அப்ப நான் என்ன சொன்னா குஞ்சு நான் சொல்லணும் கோழின்னு சொல்லணும். ஆமா. எந்த ஒரு குஞ்சு கோழி. எங்க அக்காவது ஒரு குஞ்சு கோழி. சின்ன குஞ்சு சின்ன வயசுல ஆளுக்கு ஒரு குஞ்சு வாங்கி வளர்த்தணும். கோழி குஞ்சுடா பையா. இந்த பாரு என் குஞ்சு என் அக்கா குஞ்சு மேல ஏறும். கோழி குஞ்சு. ஆமா கோழி மேல குஞ்சு எங்க பெரியவர்தான் கரெக்டா புடிச்சு பேசுறாங்க. எங்க அக்கா குஞ்சு என் குஞ்சு மேல ஏறும். ஏறும். கோழி குஞ்சுங்க. கோழி குஞ்சு. ரெண்டு குஞ்சும் சின்ன வயசுல இணைப்பில்லாம ஜோடி ஜோடியா போயிருந்துச்சு. இவர் ஏறக்கூடிய வாகனம் எங்க அக்கா குஞ்சு தூக்கி முடிச்சு. குஞ்சு விட்டுட்டு அக்கா குஞ்சு தூக்கி முடிச்சது கோழிடா. வாங்கணும் குஞ்சு தூக்கி முடிச்சு கோழிய அதேதான் சொன்னேன். எங்க அக்கா குஞ்சு இவர் ஏறக்கூடிய வாகனம் தூக்கி முடிச்சு. எங்க அக்கா குஞ்சு என்னைக்கு தூக்கி முடிச்சோ அன்னைக்கு படுத்ததான் என் குஞ்சு ஜோடி முடிச்சு ஜோடி ஒண்ணு போனோடனே வெசன முடிச்சு அப்படி சொன்னா குஞ்சு தூக்கி முடிச்சு என்னைக்கு என் குஞ்சு பட்டுச்சு அது வரைக்கும் இருந்து இலையறு கிடையாது. குடத்தா குஞ்சு குடு இல்லைன்னா அதை பாரு 4 பேர் 10 பேர் இருக்கிறாங்க பஞ்சாயத்து கூட்டிடுவான். குஞ்சு போனா 1000 குஞ்சு உண்டாக்குவார் பகவான். நீ ஒரு குஞ்சு கொடுத்துட்டு 1000 குஞ்சு கொடுத்தா கொண்டாடி ஒரு வார்த்தை கேட்கணும். பின்னாடி கூப்பிடு அடி பெண்ணா ஊராகி எங்க மரியாதையா பேசுறா பாரு. ஏண்டி குடும்பத்துல அம்மா ஒத்துங்கடா ஏன் ஆந்தன சொல்ல ஏன் ஏண்டி அப்படி சொன்னப்பதான் சின்ன இருக்குது. ஆண்டவன் 1000 குஞ்சு கொடுத்துக்கிறாரு. எப்படி பரவாயில்லையா? ஓவு ரொம்ப சரி ஆண்டவா எங்க குடும்பம் சின்ன குடும்பம். எங்க பொண்டாட்டி வாங்க கூண்டு சின்ன கூண்டு. ஒரு குஞ்சு நல்லா வல்லோன குஞ்சா கொடுத்தனா சரிமா ஆண்டவா ஆண்டவா என்ன நீ சபைக்கு வந்தனே என்னுடைய நாமே வேணும் அறிந்தாயா? ஐயா ஆண்டவா உன்னுடைய பக்தராக எனக்கு தெரியும் நீங்க யார் என்பது. அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்த செய்தியை விவரமா சொல்ல வேண்டும். பரந்தாமன் என்றோம் கோவிந்தன் என்றோம் வசுதேவர் என்றோம் கோவிந்தன் என்றோம் மாதவன் என்றோம் முகுந்தன் என்றோம் வைகோந்தன் என்றோம் இத்தன்மை போல 108 நாமங்களை படைத்த இன்றைய தினத்திலே நான் ஹரிகிருஷ்ணராக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். என்ன தெரிவிக்க வேண்டும்? அந்த மாதையோட்டி இட்ட எவ்விதவரம் பெற்றான் என்றால் பகலிலும் இரவிலும் செடி கொடி இடி மின்னல் மேகத்தாலும் எவ்விதத்திலும் சாகாவரம் அண்ணவனை மடிக்க வேண்டும். பகலிலும் அல்ல இரவிலும் அல்ல செடி கொடி இடி மின்னல் மேகத்தாலும் அல்ல கரத்தாலும் அல்ல ஆயுதங்களாலும் அல்ல இரணியனை பொழுது அமரவும் பொழுது இருக்கவும் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியும் இல்லாமல்
தன்னுடைய வீட்டு வாயிற்பாடிலே நிறுத்தி என்னுடைய நெகை கீரனினாலே இரணியனை மடித்தேன். பக்த பிரகலாதனுக்கும் காட்சி தந்தேன். தவிர என்ன தெரிவிக்கணுமா? மாதவா, பத்மாசுரனானவன் ஆழ்ந்து தவம் செய்து ஈசனிடத்திலே வரம் பெற சென்றான். எப்படி என்றால், நான் யார் சிரசின் மீது கரத்தை வைக்கின்றனோ அன்னவன் எரிந்து சாம்பலாக போக கிடவது என்று பரமசிவனிடத்திலே வரம் கேட்டான். அப்படி பாராமலும் பரமசிவனும் வரத்தை கொடுத்து விட்டார். அடே ஈசா, நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசன் வரம் கொடுத்தார் அல்லவா, அன்னவர் தலைமை கை வைக்க சென்றான். ஆமா, இது அறிந்த பரமசிவம் மனம் நடுங்கி ஒடுங்கி அயலங்காட்டிலே ஓடி ஒளிந்து விட்டார். இதைய அறிந்த நான் மோகினியாக அவதாரம் கொண்டு அண்ணவன் எதிரிலே சென்றேன். பத்மாசுரன் எதிரிலே அண்ணவனுக்கு காமத்தை உருவாக்கி என்ன சேரும்படி கட்டளையிட்டேன். அண்ணவனோ என் எதிரிலே வந்து பெண்ணே பெண்ணே என்று என் மேல் ஆசைப்பட்டான். சூரன் ஆசைப்பட்டான். ஆனால் சூரனே, நீ தவம் செய்து நீண்ட காலமாக வீசுகின்றது, நீ சென்று குளித்து வா, பிறகு நான் சேருகிறேன் என்று தெரிவித்தேன். அண்ணவனோ ஓடோடி சென்று குளிக்க சென்றான். அண்ணவன் கண்ணீருக்கு ஜலமே இல்லாமல் தெரிவித்தேன். அப்படி செய்த போது மறுமுறை என்னிடத்தில் வந்து, ஆனால் பெண்ணே, எங்குமே ஜலம் இல்ல, ஜலம் இல்ல, குளிக்கல, நான் உன்னை சேர வேண்டும் என்று கேட்டான். ஆனால் சூரனே, எங்கேயாயிலும் மாட்டு குளப்படினில் ஆயிலும் சிறிது அளவு தண்ணீர் இருந்தால் போதும், உன்னுடைய சிரசின் மீது வந்து வைத்து வந்தால் தோஷம் நீங்கிவிடும், பிறகு நான் சேர்கிறேன் என்று தெரிவித்தேன். ஓடோடி சென்றான், அலைந்தான். குளத்துங்கரையிலே மாட்டு குளப்படினிலே ஒரு சிறிது அளவு தண்ணீர் இருந்தது. அவன் கண்ணீர் காப்பட்டது. அண்ணவன் அந்த தண்ணீரை தொட்டு தன்னுடைய சிரசின் மீது வைத்தான். எரிந்து சாம்பலாக போய்விட்டான். ஆமா, பரமசிவ என்னுடைய மைத்துனராகிய காட்சியும் கொடுத்தேன். அவர் என்ன தெரிவிக்கணும்? அம்மா, நான் தேவகிக்கும் 8வது பிள்ளையாக நான் நினைத்தேன். என்னுடைய தாய் மாமன் ஆகிய கம்ச பூபதி என்னுடைய தாத்தாவாகிய உக்ரசேன மகாராஜனிடத்திலே அராஜகம் பண்ணி அரசாட்சியை பெற்று வசுதேவருக்கும் ரோகிணிக்கும் தேவகிக்கு திருமணத்தை முடித்து
ஊர்வலம் வர வேண்டும் என்று தேரை பூட்டி ஊர்வலமாக பூமி அதிரும்படி தேர் ஓட்டினான் கம்சன். கம்சன். ஆமா, இது பூமாதேவி தாங்க முடியாமல் என்னிடத்திலே உரைத்தது. நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று தெரிவித்து, அடே கம்சா, உனக்கு என் 8வது பிள்ளையால் உனக்கு மரணம் என்று சொல்லிவிட்டது. உன்னுடைய தங்கை வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையால் கட்டாயம் மரணம் என்று அசுரி வாக்கு சொன்னது. இதை அறிந்தவுடனே கம்சன் என் தாயார தேவகியையும் வசுதேவரையும் 7 சுத்து கோட்டைக்குள் போட்டு பூட்டி விட்டார். ஆமா கம்சன் இதை ஒவ்வொரு குழந்தையாக பிறக்க ஆகாய மார்க்கமாக எரிந்து வாழை ஏந்திவான். அப்படி வாழை ஏந்தும் போது அந்த குழந்தை வந்து தலைவேர் முண்டவேராக ஆகிவிடும். 7 குழந்தை மடித்தான். 8வதாக நான் ஜனித்தேன். எப்படிங்க? கம்ச பூவதிக்கு தூக்கத்தை கொடுத்தேன் மூதேவியை. அங்கு வேலை செய்யக்கூடிய மருத்துவச்சிக்கும் மூதேவி கொடுத்தேன். நான் 8வதாக நான் ஜனித்தேன். 7 சுத்து கோட்டை பூட்டையும் உடைத்தேன். என் தந்தையாராகிய வசுதேவரட்டை தந்தையே என்னுடைய தங்கை ஆயர்பாடியில் வளர்கின்றது, அதை கொண்டு வந்து இங்கு விடுங்கள், என்னை கொண்டு போய் ஆயர்பாடியில விட்டு விடுங்கள் என்று தந்தையாருக்கு சொன்னேன். அப்பொழுது என் வசுதேவராகப்பட்டவர் என் தந்தை ஆயர்பாடியில என்னை விட்டுவிட்டு காளிகா தேவியை இங்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். சேர்த்து விட்ட உடனே அத்தனை பேர்களுக்கு மூதேவி தெளித்து மருத்துவச்சியானவள் கொண்டு வந்து கம்சனிடத்திலே கொடுக்க அண்ணவன் ஆகாய மார்க்கமாக ஏங்கி வாழை ஏந்தினான். காளிகா தேவி சொன்னது, அடே கம்சா, என்னை மடிக்க உன்னால் முடியாது. ஆயர்பாடியிலே என் அண்ணன் வளர்ந்து வருகின்றான், முடிந்தால் அங்கு சென்று பார் அப்படி என்று சொல்லிவிட்டு ஆகாய மார்க்கமாகவே மறைந்து விட்டது காளிகா தேவி. தெரிவித்த உடனே எட்டாவதாக நான் பிறந்து போதையை அனுப்பி பாலை உடுத்து என்னை கொல்ல பார்த்தான் மாமனாக கம்சன். போதையும் முயற்சியாக்கி விட்டேன். சகடாசுரனை அனுப்பிவிடான். என்னிடத்திலே என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை அனுப்பி சகடாசுரனை மடித்து விட்டேன். பிறகு கம்சனையும் மடித்தேன். தவிர நானும் வந்து வெளிய நேரம் மாணிப்பானியா என் அண்ணார் பலராம சக்கரவர்த்தி மறுபடி உத்தரவு சென்று பார்க்க வேண்டும். ஆமா வந்து விட்டாருங்க. மல்லி முல்லை கொண்டு வந்து அநேக கோடி வந்துருமண்ணா.
வெற்றியாக வாழ்வார். ஆசீர்வாதம் செய்யுங்க. அப்படியே ஆகட்டும் அண்ணா. அடுத்தவித காரணத்தை இன்றைய தினத்திலே என்னை ஏது காரணமாக அழைத்தீர் அண்ணா? தம்பி ஆனால் தம்பி அண்ணா சுக்கலவட்டம் முடிஞ்சபடினாலே சனிவாரம் பிறந்து விட்டது. அதனால தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும். சரி. தேசங்கள் பார்த்தாலே பார்க்க வேண்டும் ஆசையா இருக்கின்றது. நீங்கள் கூட நடந்து வரும் அண்ணா. யாரோட தெரிவிக்க வாதாபி என்று சொல்லப்பட்ட இரு அரக்கர்கள் வாழும் ரத்தினாபுரி கோட்டையாகும் அண்ணா. தனிதேசமாக சொல்லக்கூடிய யார் என்று தெரிவிக்க
வரக்கூடிய தேசம் சௌமியாக இருக்குமண்ணா. யாராயிலும் ஒருவர் தவறு செய்தால் பாராபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்படுவார். பாண்டிய தேசமாகும் அண்ணா. இருவருமாக சேர்ந்து சொல்லுப்பா. ஆனால் அண்ணா தேசமாகப்பட்டது சோழ தேசர் ஆண்டு வரக்கூடிய தேசமாகும் அண்ணா. சற்று அமைதியாக சனிவாரம்
இந்த 15 நாளிகை ஆனபடியினாலே நாம் இருவரும் என்னைட்டு தானம் செய்ய வேண்டும். ஆனால் இவ்விடத்திலோ யாரும் கிடையாது. அப்படி இருக்க உனது வாகனமாகிய கருணை அழைத்து காசி நீரை கொண்டு வந்தால் இருவரும் சாணம் செய்யும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அதே மாதவா, என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் தானம் செய்ய வேண்டும். அணிகாரம் பிறந்து விட்டது. ஆகையால் உன்னுடைய கருட வாகனை அழைத்து ஜலம் கொண்டு வர வேண்டும். ஆகையால் கருடனை அழைத்தால் என்னுடைய கருடனாகப்பட்டவர் அழைக்க வேண்டும்.